செத்து போயிட்டாரு நேத்துக்கு. இதுலயே காளி ஒண்ணு இங்க படுத்துருக்குது. காளி இங்க படுத்துருக்கான். வந்தாச்சு. முதல்ல ஓட்டம் வந்து அது காளி ஓட்டம்பாங்க. அந்த பக்கத்துல இருந்து அந்த பனைமரம் இந்த பனைமரம் இதுல இருந்து நேரா ரைட் ரோடு போகும். ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. Oh God. பள்ளமா இருக்க மாதிரி. இங்க இருக்கவங்க எத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே நான் ரொம்ப டயர்டாகவும் ஒரு மாதிரி இவரோட சம்மந்தப்பட்டது. இதுக்கு பக்கத்துல வேற ஏதோ இருந்திருக்கு. மயக்கா வருமானு சொல்லி சொன்னாங்க. மயக்கா வயல் மயக்க வயல்னு சொல்லி சொல்றாங்கல்ல. கிடையாதம்மா, அது வந்து முருகன் சிலை. அவங்களுக்கு தான் அந்த இது சாமி எடுக்க முடியும், எல்லாரும் எடுக்க முடியாது. இது இருக்கு மயக்கம் வருதான் அந்த இடத்துல. அது இப்படி உள்ளவங்க இல்ல, ஏதாவது ஒரு சுக்குரி காட்டும். அப்படி அவங்களுக்கு அது மாதிரி இல்லப்பா. அது வந்து எப்படின்னா தப்பு. அது வந்து தெரியும் வந்து எப்போதுமே வந்து அந்த இடத்துல போக கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து போறவங்கள தான் அது மாதிரி பாருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சிருந்து போறவங்களுக்கு தான் அந்த மாதிரி என்ன அது பண்ணி போனோம்னா அது நிச்சயம் குறை காட்டும். கோயிலா இருந்து இடிஞ்சு விழுந்தது. இப்ப இந்த மண்ணு நோண்ட அது வெளி கிளம்பி இருக்குது. ஒண்ணு நம்ம சொல்லலக்கண்ணே, நடந்ததை சொல்றோம். இது என்னமோ இதுவா இருக்க மாதிரி இருக்கு. வந்து என்ன சாமி எந்த தங்கிட்டு போவோம், சாமி தங்கிட்டு போறது. இது பல வருஷமா ஆச்சு. ஷாக்கிங்கா இருக்குல்ல, எனக்கே செம பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இருக்கிற நிலைமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. மயக்க வயலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மயக்க வயல் வந்து சிலை கிடக்குது. சிலை எழுதிச்சிருக்காங்க. பாருங்க, வைக்கப்போர் கிடக்குங்க இந்த சைட்ல. அந்த வைக்கப்போர் வயல் தான். இன்னும் எதனால வந்து மயக்க வயல்னு சொல்லி சொல்றாங்க? உண்மையிலேயே மயக்கம் வருமாங்க உள்ள போனா? அதனால வந்து மயக்க வயலா மாறிடுச்சு அது. அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றதுலாம் உண்மையா? மயக்கம் உள்ள போனா மயக்கம் வரும்னு. ஓ, மயக்கம், அந்த வயலோட பேரு மயக்கம். சரிங்க. இப்ப நேரம் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? பக்கம்தான். சரிங்க, நன்றி. வழக்காலா இருக்கும். வெல்கம் பேக் டு டானியர் வீடியோ. நீங்க தஞ்சாவூர்ல பூதலூர் பக்கத்துல ஒரு வயக்காடு இருக்கு. அந்த வயக்காடு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போனாலே மயக்கம் வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிளேஸ்க்கு தான் உள்ள போய் ரிவீல் பண்ணி பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமான வீடியோ. இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோ நம்ம பண்ணதே கிடையாது. எல்லாம் சேர்ந்து யூடியூப் சேனல் மூலியமா அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபுல்லாவே வந்து உள்ள இருந்த அந்த முருகன் சிலையை எடுத்து அந்த இடத்துல வணங்குற மாதிரி வச்சுட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டுமே அந்த இடத்துல வந்து மயக்கம் வருது அப்படின்ற மாதிரி சில கேள்விப்பட்டோம். அண்ட் அந்த பிளேஸுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அண்ட் போது நிறைய பேர் இருந்தாங்க. பொதுவாக இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லை. ஸோ உள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் சிலையை எடுத்து வெளியே வச்சு அதை வணங்கிட்டு ரொம்ப நாள் மண்ணு கடியில் தூங்கிட்டு இருந்ததை அதை எடுத்து வெளியே வச்சுட்டு போயிருக்காங்க. அண்ட் இப்போ அந்த பிளேஸையும் போய் பார்த்துட்டு அந்த மயக்க வயல் இப்படி இருக்க போகுதுன்றது எப்படி ஆக்சுவலாக என் வாயே வளருதுங்க. இதுக்குள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன். வளரிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோ கூட என்னால் கொடுக்க முடியல. பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்கலாம். யாருமே இல்லை. ஸோ இதே வழியாக தான் உள்ளே வந்து ரொம்ப தூரம் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கலாம் கைஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் மட்டும் யாருமே இல்லைங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஆளுங்க இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸில் மட்டும் இப்போ யாருமே காணோம். ஆனால் நான் அந்த டைமில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறையா விவசாய நிலம்லாம் இருந்துச்சு. நார்த்து நட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாம் பச்சை பசேர்னு இருந்துச்சு. இப்போ எந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. வரப்போ எல்லாரும் இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க அன்றைக்கி வரும்போது இந்த இடம். ஸோ இங்கே உட்காந்து தான் வந்து இந்த சைடில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பகுதி மட்டும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து ஆளுங்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயக்கோட இந்த வயலோட பேரே வந்து பார்த்திங்கன்னா மயக்க வயல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, ஐ மீன் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே அந்த இடத்தோட பேர் வந்து மயக்க. ஸோ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஆனால் அங்கே பாருங்களேன், தூரத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தூரத்தில் ஜூம் பண்ண முடியல. அங்கே தூரத்தில் நின்றுருக்காங்க, 2 பேர் நின்றுருக்காங்க. அண்டு
இந்த இடத்துல யாருமே இல்லை. யாராவது இருந்தால் அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாம். அதோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் இருக்குது. ஒருவேளை நம்ம அங்கேருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எந்த இடத்துல நான் காலை வச்சா மயக்க உழுவ போறேன்றது எனக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு அவங்க வரும்போது இதை பற்றி தெரிஞ்சு கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் நான் இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை இந்த இடத்துல. நான் மயக்கம் போட்டு விழுந்தா கூட இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் இந்த சைடில் யாராவது வந்தாங்க தான் என்னை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. டயர் நீங்கள் பார்த்தீங்களா, டயர் எல்லாமே வந்து அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஃபுல்லாக எல்லாமே விவசாயம் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க, நெல் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தடுமாறுது ஆக்சுவலாக, உண்மையிலே சொல்கிறேன், பயங்கரமாக தடுமாறுறேன். இந்த இடத்துக்குள்ளே வரும்போதே எனக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த ஜேசிபி இதெல்லாமே வச்சு அதோ அந்த இடத்துல தெரியுது பாருங்கள். நம்ம அங்கே தான் போக போகிறோம். அந்த ஆக்சுவலாக அந்த ஊரில் இந்த மக்கள் எல்லாமே என்ன நினச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு லேடியோட சிலை அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகனோட சிலை அப்படின்ட்டு. கேட்கறதுக்கே ரொம்ப இதுவாக இருக்குது. ஆனால் யாருமே பார்த்தது இல்லைங்களா. நான் வரும்போது ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட பார்த்து பேசினேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியல. பாருங்கண்ணே, ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் கிரவுண்டுங்க. ஃபுல்லாகவே ஓப்பன் கிரவுண்டாக இருக்குது. இந்த இடத்துல பாம்பு கூட வந்து தூங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ காட், இங்க பாருங்க, இருட்டா இருக்கு. ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுது. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் உண்மையிலே எனக்கு அப்படி இருக்குது. மற்றவங்க இங்கே வந்து ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரியாக வந்து கேராக இருக்க மாதிரி இருக்குது. இவ்வளோ எனக்கு இந்த வெயில் வந்து இப்போ பனி போயிட்டு திடீர்னு வர மாதிரி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. லிட்ரலி ஐ ஃபீல் தட் ஏதோ ஒரு டயர்டாக இருக்குது. ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ சொல்கிறதுக்கு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துலேருந்து தூரத்துலேருந்து துண்டு மட்டும் ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்மளோட முருகன் சிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்த ஆக்சுவலாக இப்போ ஒரு கிளிப்பு நான் ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த பள்ளத்துலங்க பள்ளமா இருக்கும், அங்கதான் பார்க்கணும், அங்கதான் இருக்கும். கேட்டுக்குங்க, இங்க இங்கேயா இங்கேதான். ஐயா ஐயா பார்த்து சரியானதான். ரைட், சத்தம் கேட்குது. கண்டுபிடித்து விட்டோம். இருங்க ஐயா, எனக்கு இந்த மம்பட்டியோட யூஸ் பண்ணி சின்ன மம்பட்டி. ஐயா இந்த பாருங்க, ஐயா இந்த பாருங்க. ஐயா என்ன வகையா இருக்குது? வாலி இங்க அங்கே இருக்கும். இல்ல வாலி அது கூம்பு போன்ற பகுதியா? அது இது ஏதாவது மண்ணுடி வைக்க கூடாது. இருங்க வரோம். அப்பா பயங்கரமா இருக்கு. சேர்ந்த மணி போயிருப்பா, நீ நிக்க வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே எப்படியே படுத்து கீழே கிடந்தது. இது ஃபுல்லாவே வந்து படுத்து இருந்தது தான். இன்னைக்கு இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாவ், ஆக்சுவலாக அன்றைக்கி கூட ஃபுல்லாகவே சேருமா இருந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் வந்து நிறையா பூசியிருக்காங்க. பூசி இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இன்றைக்கி பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதை சிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி இந்த வயக்காட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த இடத்த கண்டுபிடிச்சி இங்கே இருக்கிற இந்த குழியில் இருக்கிற அந்த முருகனை வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கலைங்க. இந்த இடத்துல குழியை வெட்டி இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தேடுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இருந்துமே இந்த இடத்துல தோன்றதுக்கு ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணாங்க. பட் ஒரு சில பேர்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த குழு இப்போ இருக்கிற இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு, சில பேர் வயலில் கால் வச்சாலுமே அவங்களுக்கு மயக்கம் வருதா சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க சொல்லவும் ஆரம்பித்தாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்றது நிறைய பேர் பேசவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபைனலாக இந்த முருகன் சிலையை எடுத்து வெளியே பிரதிஷ்டி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு நான் இந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற போது தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க காட்சியும் சரி, இனி நீங்கள் பார்க்க போகிற காட்சியும் இந்த இடத்துல எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊர் மக்களுக்கே நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு முருகன் சிலை இருந்ததா இல்லை இது வேற ஏதாவது சிலையான்றது கொஸ்டின் மார்க்காகவே இருந்திருக்கு. உண்மையிலேயே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இல்லை உண்மையிலேங்க நான் சீரியஸாக சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே நான் ரொம்ப டயர்டாகவும் ஒரு
ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், யாரோ வணங்கிட்டு போயிருக்காங்க இந்த இடத்துல. எனக்கு ஒன்று புரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு வயக்காட்டிலேருந்து ஒரு முருகனோ இதை எடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எதனால் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட யாரும் வணங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து இதை எடுக்க முடியுமா அப்படின்றது சாத்தியம் இருந்துச்சா இல்லைன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் பர்சனலாக சேதுகிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம விட்டுறலாமே அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு இல்லை கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றதுலேயே அன்றைக்கி எடுத்துட்டாங்க. இந்த இடத்தோட அகலத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழியை வெட்டி பெருசாக அதுக்கு குழி வெட்டி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வரப்பு தண்ணியெல்லாம் விட்டுருந்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ இதுவாக இருந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை நான் அதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். பள்ளத்துல 3 அடி நின்று எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக அதோட வடிவமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பூச்சி கூடு கட்டியிருக்கு. இந்த இடத்துல கூடு கட்டியிருக்கு. முருகனோட இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், அப்படியே ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. இந்த கண்ணு தெரியுதா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்தோட இது வந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, இவரோட சம்மந்தப்பட்டது இதுக்கு பக்கத்தில் வேறு ஏதோ இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் வருதா அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ இதோட இன்னும் ஜாஸ்தியாக வேறு ஏதோ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று மட்டும் கிடையாது, வேறு இந்த இடத்துல எங்கேயோ வந்துருக்கலாம். என்னோட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, எப்படி இது வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துச்சு? ஏன்னா இந்த மாதிரி சிலையை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக இந்த கிளிப்ஸில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த சிலையை வந்து தூக்கிறதுக்கே ரொம்ப தடுமாறினாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இது வந்து இங்கே வந்த போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்யூப்மெண்ட் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் இப்போ இந்த சிலை இங்கே வரும்போது பயங்கரமாக மூச்சு வாங்குது. ரொம்பவும் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ முருகனோட இதை எடுத்து லிஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா விபூதியோட வாசம் அவ்வளோ செமையாக இருக்குதுங்க. இது வந்து எப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், ஒரு இடத்துல வச்சுட்டு போனால் அந்த வாசம் அந்த மாதிரி போயிருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை தொட்டு நான் வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. வந்து அவங்க அன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேடின இடம் எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இப்போ பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்னை தாண்டி வேறு யாருமே இல்லை. நீங்களும் பர்சனலாக பார்க்கலாம். இந்த இடத்துல என்னை தாண்டி வேறு யாருமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு தூரத்தில் ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி நான் இங்கேருந்து உட்காந்துட்டு இல்லையா, இங்கேருந்து ஒரு 600-700 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 பேர் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்னால் அது மட்டும் தெரியுது. ஆனால் அங்கேருந்து நான் வரும்போது கை காமிச்சாங்க, வேணாம் அப்படின்ற மாதிரி கை காமிச்சாங்க. அது எதனாலும் தெரில. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வயக்காடை சுற்றி வந்து நான் வந்து பார்க்க போகிறேன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதனால தான் நான் பேக்கை கூட நான் பைக்கில் மாட்டி வச்சிருந்ததை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் மயக்கம் போட்டு ஒரு வேளை நான் கீழே விழுந்துட்டேனாலுமே அண்ட் ஏதாவது எனக்கு ஆயிருமோ அப்படின்றனால தான் நான் அதை தூக்கிட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு வாக்கியா மாதிரி சேதுவும் ஆடலும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணிட்டு போனாங்க. அந்த எந்த இடம்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இவ்வளோ பெரிய இடம் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் எந்த இடத்துல அந்த மயக்கம் வர மாதிரி வயல் இருக்குன்றது யாராவது பார்த்தாங்கன்னா சொன்னால் தெரியும் எனக்கு. ஆனால் தடுமாறுறாங்க இந்த இடத்த விட்டு. ஆனால் எந்த இடத்துல நான் காலை வச்சு மயக்கம் போட்டு விழுவ போகிறேன் அப்படின்னு தெரியல. இடத்தோட இந்த வயலோட அங்கே பார்த்தீங்களா, அதோ அவ்வளோ தூரத்தில் வந்து ஜூம் பண்ண முடியல. அங்கே அவ்வளோ தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த சரௌண்டிங்கில் இல்லை, அந்த இடத்துல போயிட்டுருக்காங்க, அங்கே போயிட்டுருக்காங்க, அங்கே தூரத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் உங்களால் இந்த சரௌண்டிங்கில் எந்த ஆடுமே மேயில பாருங்கள். இப்போ நான் நின்றுருக்க இடத்துல அங்கேயுமே வந்து பெருசாக எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய காணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சரௌண்டிங் மட்டும். அப்போ பொதுவாக வந்து சும்மாலாம் ஒரு கதைகள் ஒரு நம்பிக்கை யாருக்குமே வந்துடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அந்த இடத்துல. நடந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த விஷயமே இங்கே வந்திருக்கும். இந்த ஊர் மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பற்றி அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாத மாதிரி அவங்க பேசிட்டாங்க. பட் நம்பிக்கை இல்லாத பற்றி நம்ம பேச வேணாம். ஏன்னா நம்பிக்கை இருந்ததுனா இவ்வளோ பெரிய சிலையை அவங்க கொண்டாந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு வயலில் எவ்வளோ பெருசுங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. அது அப்படியே கீழே ஃபுல்லாகவே படுத்திருந்ததை தூக்கி அவ்வளோ தூரம் நிமித்தி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்துல கோயில் எங்கேருந்து வந்துச்சு, இது எப்படி இங்கே கொண்டாந்தாங்க? ரொம்ப 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 சஸ்பென்ஸாக இருக்குது. நான் தான் ஒரு வேளை அவங்க இடத்துக்கு போய் கேட்கணும் போல தெரியுது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த இடத்த விட்டு நான் வெளியே கொஞ்சம் நவுறேன். ஆனால் உண்மையிலே நான் ஒன்று சொன்னேன்னா, எனக்கு மாதிரி இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கஞ்சா தோட்டம் இந்த மாதிரி இடத்துலலாம் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் வரும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு வயக்காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போடுற அளவுக்கு வந்து ஒரு இடம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இதான் நான் முதல் டைம் வந்து அந்த கேள்விப்படுறேன் இந்த பிளேஸை. கண்ணுக்கு சுற்றின இடத்துல எனக்கு யாருமே தெரியலங்க. இவ்வளோ நேரம் இங்கே இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே போயிட்டாங்கன்றது தெரியல.
அண்ட் அங்கே 2 பேர் நின்றுருக்காங்க. அவங்கள்ட்ட வேணா போய் கேட்டு பார்க்கலாம் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு. ஒருவேளை நான் சரியாக காலை வைக்காமல் கூட வந்திருக்கலாம். எந்த இடத்துல கால் வச்சிருக்கணும் அந்த இடத்துல மேபி மயக்கம் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல அந்த ஓனர் இருந்திருந்தாங்கன்னா, இல்லை இது சம்மந்தப்பட்ட யாராவது கூட இருந்தாங்கன்னா என்னால் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி பச்சை பசேர் இந்த இடம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வக்கிப்புள்ள தான் கிடக்குது. என்னால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒருவேளை அங்கே போய்ட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அவங்க தெரியுதா எவ்வளோ தூரத்தில் நின்றுருக்காங்க அப்படின்ட்டு. பக்கத்தில் போய்ட்டு பேசி பார்க்கலாம் அவங்கள்ட்ட. ஃபுல்லாகவே வக்கிப்புள்ள தாங்க கிடக்குது. மனிதர்களே கொஞ்சம் இது பக்கத்தில் யாருமே இல்லை. ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி இருக்குதான்றது எனக்கு தெரியலங்க. உண்மையிலே நடந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. பாருங்க, நான் வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ரொம்ப தூரம். ஆக்சுவலாக அங்கேருந்து நடந்து வந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னா அவங்கள நான் மீட் பண்ணிவிட்டு திருப்பி இதே வழியாக தான் நான் போக போகிறேன். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இப்போ நம்ம முருகனை பார்த்தோம். இந்த முருகனை பார்த்துட்டு நம்ம வந்து போனோம். ஆனால் இது பக்கத்தில் கோயில் இருந்தால் தானே அந்த இடத்துல சிலைக்கு வந்திருக்கும். எப்படி இந்த முருகன் மட்டும் அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அதை எடுத்துட்டாங்க வெளியே. இது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நாள். ஆக்சுவலாக அப்போ அவங்க இது வழியாக தாங்க வந்திருக்காங்க. இந்த வாக்கியால் தான் வந்து இப்போ தண்ணி கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு வந்து பெருசாக தான் போகுது தண்ணி வாக்கியா அந்த இடத்துல. அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா போகிறதுக்குள்ளேயுமே கொண்டு போய் பிடிச்சலாம் நினைக்கிறேன். அது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கேன் அவங்கள பார்க்குறதுக்கு. பட் அவங்களுக்கு தெரியுமா இல்லையானதே தெரில. நான் எந்த இடத்துல காலை வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஒவ்வொரு கோழியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சேன். நான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு மயக்க வயல்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மயக்க வயல் பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மயக்கம் வருமானு சொல்லி சொன்னாங்க. மயக்க வயல் அதுதானே அது? அதை பற்றி எங்களுக்கு ஏதாவது தெரியுமாண்ணே? ஆமா, அதே அந்த அங்கே தெரியுது, அதை எடுத்து வச்சேன். ஆனால் அது வந்து அதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்குறேன். இதை பற்றி எதுவுமே தெரியாது உங்களுக்கு? எதனால அந்த இடத்துல மயக்கம் வயல்னு சொல்லி பேர்? பேப்பர்ல தான் பார்த்தேன். நீங்களே பேப்பர்ல தான் பார்த்தீங்களா? அடிக்கடி வந்திருக்கேன் வேலைக்கெல்லாம். ஆனால் விவரம் எனக்கு தெரியல. அவங்க சொன்னாங்க இப்போ வந்து தூக்கி நிறுத்தினவங்க தான் இப்போ வேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த இடம் தான், அங்கே தான் சாமி இருக்கு, அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனால் விவரம் தெரியாது. விவரம் தெரியாது. சரி, நன்றிங்க. ஆமாண்ணா, 2 பேர் இருப்பான். உள்ள வேக்காடு பூரா அவங்களுக்கு. இந்த பனை மரத்து பக்கத்தில் சொல்கிறேன், தென்னை மரம். எங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நந்தி ஒன்று பார்த்தேன்லானே, ஒரு நந்தி மாதிரி கிராஸ் பண்ணிட்டு போகும்போது இடையில வாக்கியால நந்தி மாதிரி இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நந்தி இந்த நடு ஆத்துக்குள்ள எங்கேயோ இந்த மாதிரி இருந்தது. இந்த சைட்ல இருந்து கிராஸ் பண்ணிட்டு போகும்போது நந்தி சிலை இருக்க மாதிரி பார்த்தேன். அந்த அவங்க கட்டி வந்து அவங்க வயல அந்த இருக்க பார்த்தீங்களா? ஆமா ஆமாமா, அந்த வயல ஒண்ணு அப்பொழுது இங்க விவசாயம் அங்கே தான் இருக்காங்க. யாரு இந்த பசங்க அங்கே இருக்காங்க. அந்த கடை சொல்லுவாங்க வயலை பற்றி. சரிங்க, நன்றி. செட்டியார் வயக்காடு. செட்டியார் வயக்காடா? வயக்காடு பூரா. அவர்கிட்டையும் கேட்டோம். அவருக்கும் பெருசாக அந்த பற்றி தெரியல. பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஊருக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போனது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்டு அந்த நந்தி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஒரு சென்டரில் கிராஸ் பண்ண போகும்போது பார்த்துருக்கேன். அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா செங்கக்கல்லால் வந்து ஏற்படுத்தியிருக்குது. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து நிறைய பேர்ட்டு அதை வந்து கேட்குறோம். யாருமே நம்மளால் வந்து பார்க்க முடியல. அதை பற்றி அவங்க சரியாக டீட்டெயிலும் சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கு அந்த சைடில் இங்கே 2 பேரும் அம்மா நின்றுட்டாங்க. அவங்களும் என்னை பார்த்தானே ஓடிட்டாங்க. ஸோ கடைசியாக அந்த இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு வயல்லேருந்து நந்தி எடுத்தாங்கல்ல, அதான் அந்த அங்கே இருக்கிற வயலில் மயக்க வயல்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த வயலோட பேர் வந்து மயக்க வயல்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு சாமி இது கூட எடுத்தாங்களே, வெளியே எடுத்திருக்காங்க. அது அதோட பத்தி வரலாறு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அது கோயில் வயா தான், பேர் கோயில் வயா சொல்றது தான் மயக்க வயல்னு சொல்லுவாங்க. அந்த அங்க உள்ள போனாலே மயக்கம் வந்துருமா? இல்ல, அந்த காலத்துல அதுல காளி இருந்துச்சான். அந்த ஆரண்டு பனை மரம் இருக்குல்ல, அந்த பனை மரத்துல இருந்து இப்படி வரும். அந்த அங்க ஒரு பனை மரம் தெரியுது பாரு, அந்த ஓட்டம், அந்த பனை மரம் இந்த பனை மரம் அதுல பாதை அப்படியே வருமா காளி. அந்த காலத்துல அது வந்து அந்த காளி ஓட்டம் அதுல இருக்கிறதுனால அப்படி வந்து ரோடு போய் இப்படி போயிருமா.
ரோடு போய் இப்படி போயிருமா, அங்கே ஒரு பனைமரம் இருக்குது, இதுக்கு நேர் பனைமரம் அங்கே இருக்கும். அந்த பனைமரத்து வழியாக அப்படி போகுமாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க. இதுலேயே காளி ஒன்று இங்கே படுத்துருக்குது. காளி இங்கே படுத்துருக்கா? தெரியுங்களா? இல்லையே. இப்போ நான் அந்த பனைமரம் இருக்கா? இந்த பணம் இங்கே வாய்க்கால் வர இந்த வாய்க்கால்லையே நேராக போய் பணம் கொடுத்து தெரியுங்களா? அந்த பனைமரத்தில் இங்கே இப்படி வாய்க்கால் வருது, வரப்பு. இந்த வரப்புக்கும் அடுத்த வரப்பு தெரியுங்களா? இந்த வரப்பு இங்கே இருக்கு பாரு, வாய்க்கால் வரப்பு. வாய்க்கால் வரப்புக்கும் அடுத்த வரப்பு தெரியுது பாரு. அந்த வரப்புலயே அந்த விளவு அந்த பணம் முட்டுக்கு கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி இந்த வரப்புலயே இருக்கும் பாருங்க. இப்படி தெரியும். வட்டமா இருக்குது. அது சாமி உள்ள இருக்குது பாரு. அது எடுத்துட்டாங்கம்மா, அதுதான் நிக்க வச்சிருக்காங்க அங்க. நீங்க பாக்கலையா? அத அங்கிட்டு போவே இல்லையா? படுத்துதான் இருந்துச்சு போது, அப்படி குழி மாதிரி வச்சு. இல்ல அததான் எடுத்துட்டாங்க. அதுதான் அத பத்தி தான் கேட்க வந்தேன். அததான் பார்த்தேன் நான், இதுல பார்த்தேன். அது நிமித்தி வச்சிருந்தாங்க. நிமித்தி வச்சுட்டாங்க. அததான் வீடியோல பார்த்தேன். வீடியோல பார்த்தோன்னே சரி நானும் அதை வந்து எடுத்து வீடியோ எடுத்து போடலான்றதுக்காக நான் அங்கிருந்து வந்தேன். சரி அதை பார்த்த உடனே அது நிமித்தி இருந்ததா? அது காளி கிடையாதம்மா, அது வந்து முருகன் சிலை. அங்க இருக்குது. நான் போய் பார்த்தேன். இல்ல யாரு முருகன் சிலை? காளி தான். அங்க முதல்ல ஓட்டம் வந்து அது காளி ஓட்டம்பாங்க. அந்த பக்கத்துல இருந்து அந்த பனைமரம், இந்த பனைமரம் இதுல இருந்து நேரா ரயில் ரோடு போகும். அந்த காலத்துல உள்ளவங்க சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாடாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இதுல காளி போகுதுன்னு அப்போ எங்களுக்கு மாமனா சொன்னது, எனக்கு இல்லாட்டி எனக்கு தான். அப்ப இதுல இருந்து போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா சாமி வந்து இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னதான் இந்த மண்ணு இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த வரப்பு வரைக்கும் இருந்துச்சு. அந்த மோடு எது வரைக்கும் இருந்தது? இந்த வரைக்குமா? அந்த அந்த சாமி இருந்து எடுத்து நட்டம் வச்சிருக்கான்னு சொல்றீங்க. அந்த வரப்பு வரைக்கும் இருந்துச்சு. இது மோடு. அந்த மோடு வந்து இதுல இருக்கும். அது போய் இந்த கல்ல எடுத்தாங்க, செங்கக்கல்லு காலவா இருக்கையில அந்த மண்ணு பூரா எடுத்துட்டாங்க. எடுக்க அந்த சாமி உள்ள இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மண்ணு குழியா தானே வெட்டி எடுப்பாங்க. அதுல இருந்து தான் எடுத்து சரி இங்க இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வரப்புல வச்சுட்டாங்க. ஒருத்தருக்கு இது இல்லாம வரப்புலயே வச்சுட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க நட்டம், நான் அந்த சைடே போகல. அங்க பாருங்க, அதுங்க தெரிஞ்ச கல்லு தெரியுமே. ஐயோ அந்த சைடு அங்க தெரியுது பாருங்க. அதோ அந்த சைடுல இருந்து நிப்பாட்டி எடுத்து தூக்கி வச்சிட்டாங்க. கீழ படுத்துருந்துச்சு மொத. கீழ அந்த வயக்காரங்க சாமி கும்பிடுறப்ப வயல்ல நடும்போது ஏன் அதை அப்படியே விட்டுட்டாங்க? அது என்னன்னு தெரியல. அது எடுக்கிறதுக்கு யாரும் மெனக்கடலைன்னு தெரியல. இல்ல அந்த வயலை யார் சொந்தம் கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது சாமி எடுக்க முடியும். எல்லாரும் எடுக்க முடியாது இல்ல. அந்த நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா இது நம்ம தான் முயற்சி பண்ணி எடுக்கணும். நம்ம பூதியா எடுக்க முடியுங்களா? போறவங்க வரவங்க எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அதுக்குன்னு யார் இருக்காங்களோ அவங்க தான் அதை செய்ய முடியும். அதனால இப்ப எடுத்து, ஆனா முதல்ல படுத்து இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க எடுத்து நிமித்தி இருக்கு. நான் இன்னும் அந்த சைடு போகல. ஆனா போயிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நேற்று கூட அந்த வாய்க்காட்ட தான் குந்திருந்தா. ஆனா நான் சாமியை பார்க்கல. இங்க இருந்து தெரியுது பாருங்கம்மா கல்லு. இப்ப அதான் நட்டம் வச்சிருக்காங்கண்ணே. சாமியாவே சிலையாவே அது உள்ள வச்சு இவ்வளவு நேரத்துல அப்படியே வாய்க்கா மாதிரி பறிச்சு அந்த வரப்புலயே வச்சு சாமியெல்லாம் கும்புற மாதிரி வச்சிருந்தாங்க. இப்படி சைடா படுத்து இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்றீங்க அது முருகன். அப்ப சொன்னாங்க இது காளி தான் அப்படின்னாங்க. இது காளின்னு தான் சொல்லி. இப்ப சாமியோட நடமாட்டம் எங்க இருந்து எப்படி போகும்? அது சாமி நடமாட்டம் வந்து இங்க நாச்சாரமே இருக்கு இல்லையா, அந்த இதுல ஒரு தெப்ப குளமா எங்க இந்த பனைமரம் இருக்குல்ல. ஆமா இந்த பனைமரம் அங்க இருக்குது. இங்க இருக்கிற பனைமரத்துக்கு நேரா அங்க ஒரு தெப்ப குளம் மாதிரி இருக்கும். அதுல இருந்து வரும்பாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த இடத்துல வந்து அது எல்லாம் மண்ணு எல்லாம் காலை வாருது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதுல இருந்து இங்க வந்து இருக்குது. இதுதான் அங்க பாருங்க அத்தி மரம் கூட வந்துச்சு, நல்ல பெரிய மரம் அத்தி மரம். அந்த பனங்கல் மரத்துக்கு பக்கத்துல அது அந்த புயல்லாம் அடிச்சிச்சு பாரு. அப்ப உளுந்துருச்சு அந்த கஜா புயல்ல உளுந்துருச்சு. அது இதுல இருந்து வெள்ளையா அந்த இதுல இருந்து இது வரைக்கும் உடப்பு. இது வரைக்கும் இது ஃபுல்லா பூரா உடப்பு. இந்த பாருங்க அந்த மரத்துல இருந்து இந்த வரைக்கும் இந்த தண்ணி எங்க ஊருக்கு பூந்து இது சித்தாது நொம்பி இதுல இருந்து உடப்பு உடச்சு அதுல புது மண்ணு இதுல இருந்து புது மண்ணு போட்டு இதுல உடச்சு இப்படி போனது தண்ணி. அப்ப புளிஞ்சு போவையில இதெல்லாம் வெள்ளம் வந்து அரிச்சிருச்சு. காலை வறுத்து மண்ணு குழியா இருக்குங்களா, இது போய் மிளகா குத்துனதுல அரைச்சுக்கிட்டு அந்த மரம் சாஞ்சி போச்சு. ஆளை விட்டு அறுத்து எடுத்துட்டாங்க எல்லாம். சாமி மரம்னு கூட இல்லாம ஆனா அங்கேயும் இருக்கும். அங்க பாருங்க அந்த மரம் தெரியும். அந்த மரத்துக்கிட்டே ஒரு சாமி இருக்கா? கல்லுகள்லாம் இருக்கும், சாமியா தெரியாது. கல்லுகள்லாம் அப்படி குத்துக்கல்லு மாதிரி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. மேல திடல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இது அது ரொம்ப பழைய காலத்து, அந்த காலத்துல உள்ள இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 1800 வருஷத்துக்கு பழமையானது மாதிரி தெரிஞ்சது. நான் பார்த்தேன். அது அந்த இடத்துல எதுவும் கோயில் எதுவும் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி? அது முன்ன இருந்திருக்கு, இல்லாமலாம் இருக்காது. கல்லெல்லாம் இருக்கே பழைய கல்லுங்க, செங்கக்கல்லு. இப்ப உள்ள கல்லு வந்து இப்படி இருக்கும். இப்ப இருக்கு. அப்ப உள்ள கல்லு வந்து சதரமா இருக்கு, சித்துக்கல்லு மாதிரி. அந்த காலத்து சித்துக்கல்லு அது மாதிரி இருக்குது அங்க கல்லுங்க. அந்த இதுல வந்து கல்லு நோண்டையில செங்கக்கல்லு அறுக்கையிலையா பழைய கல்லா வருது. இந்த செங்கமுட்டி, இந்த சட்டி பானைங்க, ஓடு, இதுங்கெல்லாம் அந்த காலத்துல கொசவனுங்க வேலை செஞ்சு எப்படி பானை போட்டிருப்பானுங்க அந்த மாதிரி எல்லாம் வருது. அது கல்லுக்கு மண்ணு வெட்டையில பார்த்தோம்னா அந்த ஓடெல்லாம் வந்து எடுப்பாங்க. எடுத்து அது ஓரம் பூரா பாருங்களேன் எல்லாம் மண்ணு ஓடா இருக்கும். தட்டி பானைங்க உடஞ்சது மாரி கல்லி எல்லாம் ஓரமா போட்டிருப்பானுங்க.
அப்ப வந்து அது மாதிரி கல்ல இருக்கிறத இங்க விடுறது இல்ல. அது ஒரு ஆள் இது அந்த இதுல வந்து இவங்க அதாவது அந்த சட்டி பானை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து இப்ப உள்ளதெல்லாம் பானை பிடிச்சி தட்டுனா உடஞ்சி போவான். ஏன்னா இந்த சுத்தி எந்த பக்கத்துலயுமே நான் வந்து ஒரு கோயில் பழைய காலத்து கோயில நான் பார்க்கவே இல்லை. இந்த சைடுல எங்கேயுமே ஒரு பழைய காலத்து கோயிலே காணோம். இந்த பெட்ரோல் பங்க் ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. ஆமா, அங்கேயும் இதே மாதிரி ஒரு சில மண்ணுக்கடியில இருக்குப்பா. பெட்ரோல் பங்க் இருக்கா? அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து இப்படி ரோடு போய் பாருங்க. ஆமா ஆமா ஆமா, உள்ள ஒரு கோயில் இருக்கு. உள்ள சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் உள்ள போனா பழைய காலத்து கோயில் அதான். ஆமா, அப்ப அங்க இருந்து இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் ஆமா, இங்க இருந்து எப்படியுமே அந்த கோயில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். 1.5-2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில், அதுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இருந்தா வந்து நாங்க ஒரு விநாயகர் எடுத்தோம். அந்த குளம் நினைச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து விநாயகர் எடுத்து அப்புறம் வந்து அது பக்கத்துல பூதலூர் பக்கத்துல போய் ஒரு கோயில் மாதிரி அந்த இடத்துல வந்து சிவன் ஏற்கனவே அந்த ஒரு வாய்க்காட்டுல சிவன் இருந்துச்சு. அந்த விநாயகர் கொண்டு போய் அவங்களோட சேர்த்து வச்சாச்சு. ஆனா எனக்கு நீ இப்ப சொல்றதா வச்சு பார்க்கும்போது எனக்கு அங்க இருந்தா இந்த கோயில் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு கோயில். அந்த கோயில் பேர் என்னவா? அது சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில். அதுவும் கொஞ்சம் பாலடைஞ்சு போய் இடிஞ்சு போய் அதான் அந்த இந்த பக்கத்துக்கு வந்து அதுதான் அந்த காலத்து கோயில். எங்க மாமனாலாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல இருந்து அதெல்லாம் வந்து சின்ன கோயில். அதான் இங்க வந்து கோயிலே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நாச்சாரம்மனை கொண்டு வந்து இங்க வச்சது. இந்த குளத்துல இருக்குல்ல இங்க ஒரு அம்மை, அது வந்து நாச்சாரம்மேன்னு பேரு. அதை இங்க கொண்டு வந்து வச்சு பதுவாக்குறாங்க. இது வந்து பழைய காலத்து கோயில் அங்க இருக்குது. அது அந்த குட்டுக்காடு இங்க போய் சேருது. நான் போய் இந்த ஆட்டெல்லாம் மறிக்கணும். இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் வந்து போனா மயக்கம் வரும் அப்படின்றாங்க. அந்த இடம் மட்டுமே மயக்கம் வருமா? எல்லா இடமும் அது ஒரு இது இருக்கு, மயக்கம் வருதான் அந்த இடத்துல. அது இப்படி உள்ளவங்க இல்ல, அது குளிக்காத முழுவாம இருக்கிற பிள்ளைங்க போனுச்சுன்னா தான் அந்த மாதிரி இருந்தது. அப்படியா? ஆமா, குளிக்காம முழுவாம இருக்கிற பிள்ளைங்க அந்த இடத்துல மயக்கமும் வரும், ஏதாவது ஒரு துக்குறி காட்டும். அப்படியா? ஆமா, இப்ப இருக்கு அந்த மாதிரி உள்ளதுங்க. அங்கிட்டு போனுச்சுன்னா அந்த துக்குறி அதை காட்டும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஏதாவது பண்ணும். அது ஏதாவது அதனால எனக்கு என்ன எதுவும் பண்ணல, நல்லா குளிச்சுட்டு நல்லா நீட்டா வந்துட்டேன். அதனால எனக்கு அது மாதிரி என்ன பண்ணா அந்த மாதிரி ஆகாது அவங்களுக்கு? அது மாதிரி இல்லப்பா. அது வந்து எப்படின்னா தப்பு, அது வந்து தெரியும் வந்து எப்போதுமே வந்து அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து போறவங்கள தான் அது மாதிரி பாருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சிருந்து போறவங்களுக்கு அந்த மாதிரி என்ன அது பண்ணிவிடும் அப்படின்னு தப்பு போறவங்க அது நிச்சயம் ஏதாவது ஒரு குறை காட்டும். ஏன்னா நான் இப்போ எங்களோட நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா, ஐ மீன் இதுக்கு முன்னாடி அந்த இது தூக்கி வச்சது என்னோட நண்பர். அவர் தான் வந்து அவர் பேரு சேது. அவர் தான் வந்து அவரு இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து தான் தூக்கி வச்சாங்க. இந்த ஊர்ல இருந்து 2-3 பேர் மக்கள்லாம் தூக்கி வச்சாங்க. அது தூக்கி வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சுத்தி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏதாவது ஒன்று ஆயிரும், என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா அதை நான் சொல்லும் போது எனக்கு வந்து அவங்க பக்கத்துல இருக்கும் போது எனக்கு போன் பண்ணி பேசும்போது அதான் சொன்னாரு, கொஞ்சம் ஆமா அந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த காலத்துல அப்படி தயார் இருந்துச்சு. இப்பயும் வந்து இது மாதிரி தெரியாதவங்கள எதுவும் செய்யாத அந்த அம்மா. அங்க வந்து அந்த இடத்துல வந்து தெரியாதவங்க இப்ப தெரிஞ்சு நான் இது மாதிரி இருக்க தெரியும்னு தெரிஞ்சு நான் துமுறா போனோம்னா அது நிச்சயம் குறை காட்டும். ஏதாவது ஒண்ணு அதுக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் விட்டுக்காது இன்ன வரைக்கும். தெரியாம தெரியலன்னு சொல்லி அது காலடியில் முடிஞ்சு மண் எடுத்து பூசிக்கிட்டு போனோம்னா அது எதுவும் பண்ணாது. நான் அங்க இருந்து தான் இங்க பாருங்க எண்ணெய் அறியாம அந்த இடத்துல துணி வச்சிருக்கேன். அதான் அது பண்ணும் தெரிஞ்சு அது என்ன பண்ணி போடும்னு அசால்ட்டா போறவங்களுக்கு அது உறுதியா காட்டும். நைட்டுக்கா காட்டிடும். அதுக்கு தப்பிச்ச கிடையாது. அந்த இடத்துல வந்து அம்மன் சிலையா? அம்மன் தாய் அதுல இருந்தது காளி. அம்மனை வந்து காளியா மாறினது. ஆமா, நான் வரும்போது சொன்னாங்க 2 பேர் அது வந்து அந்த இடத்துல பெண் சிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. கடைசியா அது முருகன் சிலைன்னு சொல்றாங்க. அது காளின்னு தான் சொல்லுவாங்க. காளின்னு தான் சொல்லுவாங்க. அது இப்ப முருக சிலை நீ சொல்றத நாங்க பாக்கல. ஆனா அது கீழே இருந்த வரைக்கும் குங்குமம் மஞ்சள் தான் கொட்டுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது முகம் மட்டும் வந்துச்சா ஃபுல்லாவே மண்ணிலே மூடிடுச்சு நினைக்கிறேன். இல்ல ஃபுல்லாவே அப்படியே ஒரு பக்கமா சைடா தெரியும். இந்த முகமும் பாதி அப்படியே கொஞ்சமா எல்லாம் முழுசுமே மண்ணுக்குள்ள. அவ ஒரு சைடு மட்டும் நல்ல உருவமே கால்ல இருந்து தலை வரைக்கும். அது அவ்வளவு பெருசுமா, அது தூக்கிட்டு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லமா. தூக்கலாம் அதெல்லாம் அந்த காலத்துல ஏதோ வெள்ளத்துல வந்து இதாப்பா அது கோயிலா இருந்து இடிஞ்சு விழுந்தது. இப்ப இந்த மண்ணு நோண்ட அது வெளி கிளம்பி இருக்குது. வேற அது வந்து அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. இருக்கும், இல்லாமல இருக்காது. எங்க கல்யாணம் சொல்லுவாரு, அப்ப ஒரு உரக்கிணறு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. அது இங்கயா இல்ல அங்க சிவன் கோயிலுக்கிட்ட குளம் இருக்குன்னு அங்கேயா? அது நான் சரியா கேட்கல. அங்கேயும் ஒரு விநாயகர் வந்து கீழே கிடந்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா வந்து நிறைய இடத்துல இருந்து வாத்தியாரு செத்து போயிட்டாரு. நேத்துக்கு இந்த வயக்காரர் நேத்துக்கு செத்து போயிட்டாரு. வாத்தியாரு அவங்க வய இது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா எங்க ஊர்ல 2-3 பேர் மாதிரி பயந்து வந்து இதெல்லாம் பரிகாரம் பண்ணி இருக்குதுங்க. பயந்து வந்து பரிகாரம் பண்ணிருக்காங்க. ரொம்ப போட்டு வாட்டி எடுத்துருச்சு. அது என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி தெரியாம நீ நிறைய பேர் கேட்டாமா இத பத்தி யாருமே தெரியல. நிறைய பேர் எனக்கு நம்ம ஊருக்கு
எவ்வளவு நடந்தது எனக்கு தெரியும். ஆமா இப்போ ஒருத்தர் போனாரு அந்த சைடுல சைக்கிள் அப்படி போனாரு. இப்ப பாத்துக்கிட்டு நீங்க போனீங்க. ஆமா போய் கேட்டேன், அவருக்கு எதுவுமே தெரியலன்ட்டாரு. அங்க வரும்போது 2 அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அங்க நின்று இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் கேட்டா அவங்களுக்கு அது சரியா தெரியலன்னு. அங்க காலனி தெருவு, இங்க ஆடு மேய்க்கிறதெல்லாம் காலனி தெருவு. இங்க உள்ளவங்களை கட்டல வெள்ளாடு மேய்ப்பாங்க. 1 மணிக்கு வந்தா அந்த வெள்ளாடு மேய்க்கிற சனம்லாம் இங்க இருக்கும். அவங்களுக்கு பூரியமா. ஆனா அந்த இடத்துல மட்டும் ஆடியே மேயில வெள்ளாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஓட்டி போயிருவாங்க. 3 மணி ஆச்சுன்னா எல்லாம் கிளப்பி ஓட்டிட்டு போயிருவாங்க. இங்க பழைய இதுல சொல்றதுனால இதெல்லாம் எனக்கு தெரியும். சரிங்கம்மா. எங்க மாமனா சொல்றதுதான் எனக்கு தெரியுது. நீங்க பேசுனதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன். நான் வீடியோல போடலாம்ல? போடலாங்கண்ணே. என்ன இதுக்கு என்ன என் புள்ள போடுறோம், இதுக்கு என்ன நம்ம தப்பு ஒண்ணு நம்ம சொல்லலங்கண்ணே. நடந்ததை சொல்றோம். இது வரைக்கும் எப்படி நடந்துச்சா அதை சொல்றான். அந்த காலத்துல உள்ளது வேற ஒண்ணும் இல்ல. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேரை பார்த்தோம். அதனால அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு அந்த இடத்துல ஒரு சாமி இருக்குன்றதே தெரியல, அந்த இடத்துல ஒரு மயக்கவயல் இருக்குன்னே தெரியல. சில பேர் பேப்பரில் பார்த்துருக்கேன்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது பக்கத்தில் இருக்க அந்த அம்மாட்ட வந்து கேட்கும் போது தான் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு அம்மனோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சும்மாலாம் ஒரு கதைகள் வந்து தானாக உருவாயிராதுங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நல்ல இந்த மாதிரி விஷயங்கள் கடவுளோட அந்த இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நான் உள்ள அங்கேருந்து வரும்போது நான் இங்கே பார்த்தும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் அந்த இடத்துல நின்று நடந்துட்டு இருந்தேன். இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராச்சும் நம்மளுக்கு கிடைப்பாங்களான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே நின்று இருந்தாங்க. நான் தூரத்துலேருந்து காமிக்கும் போது அந்த நின்று இருந்த அம்மாவும் 2 குழந்தைங்க தான், இவங்க தான் அந்த அங்கே ஒரு குட்டி பாப்பாவை நின்றுருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு எனக்கு அவங்களால தான் வந்து இந்த இதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா இந்த வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் கிட்டத்தட்ட திருச்சியிலேருந்து கிளம்பிங்க வந்தேன். திருச்சியிலேருந்து கிளம்பி இந்த இடத்த வந்து பார்க்கணுன்ட்டு. ஆனால் சுற்றி பார்க்கும்போது இந்த இடத்துல யாருமே இல்லை, தெரியலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, இந்த ஊருக்கு இன்னும் தெரியலன்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லம்மா. இது வந்து நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வீடியோ பதிவு பண்ணி போட்டாரு, இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னன்னு கேட்டா இந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கு பழைய ஆளுகளுக்கு எல்லா புரியுமும் தெரியும். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இப்போ வாக்கப்பட்டு வந்தது இதுங்களுக்கெல்லாம் இந்த புது ஆளுங்களுக்கெல்லாம் இதை பத்தி என்ன ஏதுன்னு தெரியாது. சரிங்க. நான் வந்து 50-55 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. நான் தஞ்சு துறையூர் ரெட்டியார் துறையூர். ஓ துறையூரா நீங்க? ரெட்டியார் துறையூர் கொல்லி ஒரு அரண்மனை இருக்குல்ல? பெரிய அரண்மனை. நான் வேலை செய்யற வீடு தான் அந்த வீடு. அப்படியா? வேலை செஞ்ச வீடு தான். அரண்மனையில பெரியய்யா நடையா சின்னையா 3 பேர் இருக்காங்க. பெரியய்யா தவறிட்டாங்க. அரண்மனைக்காரங்க இன்னும் இருக்காங்க? இருக்காங்களே, அவங்க பூர்ணியமா இருக்காங்க. இங்க இதுல கூட இருக்காங்க. அம்மா வந்து இங்க அம்மா மண்டபம் சிரங்கத்துல அம்மா மண்டபம் அனாதைங்களுக்கு அவங்க பாருங்க அங்க இருப்பாங்க பெரியம்மா. இது மாதிரி ஒரு துறையூர்ல இருந்து ஊர்ல இருந்து உங்க வீட்டுல வந்து வேலை செஞ்சுச்சாமான்னு கேட்டாவே அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா நாங்க அடுத்தது அங்கதான் நான் போறோம். ரொம்ப நன்றிமா. எனக்கு நான் நிறைய இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த இதுல கூட அந்த அதுல நிறைய ஆண்கள் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. சோ எனக்கு வந்து என் மாமனா சொன்னது எனக்கு அந்த ஞாபகம் எல்லாமே ஒரு செவி வழியா கேட்ட சரி தானே, சும்மா அது கூட அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இல்ல நம்ம ஒண்ணும் கற்பனை மாதிரி 3 பேர் இது மாதிரி இருந்து நான் பாத்திருக்கேன். எங்க ஊர்ல அந்த மாதிரி பரிகாரம்லாம் செஞ்சிருக்காங்க. கோழி எல்லாம் போய் அறுத்துக்கிட்டு காவு கொடுத்து நைட்டு 12 மணிக்கு போய் எல்லாம் காவு கொடுத்து எல்லாம் செஞ்சு ரொம்ப முடியாம கூட போயிருச்சு. அது செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருந்தாங்க. சரிங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி பாப்பா. பேசுனதை நீங்க கேட்டு இருந்திருப்பீங்க, அவ்வளோ டீட்டெயில்டா இருந்தது. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, எப்படி இங்க வந்தாரு, இது எங்க இருந்து வந்தாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து பூதலூர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமணி ஐயான்னு வந்து அங்கே தான் மெயின் பூசாரியாக இருந்தார். ஒரு டைம் வந்து அவரோட கோயில் வந்து கல் வேறு எதுவும் தங்கமணி ஐயான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூசாரி ஐயா இருக்கார். அவர் மூலியமா அந்த கோயிலுக்கு நான் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாலடைஞ்சு போன ஒரு கோயில் மாதிரி இருந்தது. அந்த கோயிலை இன்ன வரைக்கும் நான் என்னால் பதிவு பண்ணி போடவே முடியல. முடிஞ்சால் இப்போ நம்ம போகும்போது அந்த கோயிலை பக்கத்துலேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி வந்து இதே இடத்துல இருந்துச்சு. ஆனால் இதுக்கு டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும். ஆனால் போக 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 யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு சிலை வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் படுத்துருக்குன்றதே வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் போயிருந்தது தான் மிகப்பெரிய ஒரு, இன்னமும் தெரியலங்க. பேப்பரில் படித்தேன்றாங்க, பக்கத்தில் வந்து பார்க்கலன்றாங்க. எனக்கு அது என்ன தெரியல. பட் இதுக்கு பின்னாடி ரீசன்ஸ் நிறையா இருக்கலாம். ஆனால் இது வழியாக வந்து சாமி நடமாட்டம் இருக்குன்றது அந்த அம்மா ஆணித்தரமாக வந்து சொல்கிறாங்க. இந்த சாமி எங்கேருந்து நடமாடுதுன்னு சொன்னேன்னா நம்ம அந்த பூதலூருக்கு அந்த கோயில் இருக்கு இல்லையா, சிவன் கோயில், அங்கேருந்து தான் நடமாடுதுன்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட என்ன நினச்சிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெண் சிலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் அந்த அம்மா சொல்ல மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நம்மளை என்ன பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த அந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யாருன்னு காமிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது, தெரிஞ்ச வேணுக்குன்னே வர்றவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஏற்பட்ட ஒரு இடம் நம்ம ஊர்லேயும் இருக்குது, ரொம்ப சூப்பரானது, ஒரு ரியலான
ஒரு பிளேஸில் வந்து நான் வந்து பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 2.5 மணி நேரமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆனால் லிட்டில் பிட் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. மேபி அப் அண்ட் டவுனில் நடந்து போகிறனால மயக்கம் வர மாதிரி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எக்ஸைட்டடாக இருந்தது ரொம்ப ரொம்ப. அண்ட் ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்னாச்சு, மணி ஓகே 6 மணி ஆக போச்சு. இந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பானைகள்லாம் வந்து நிறைய கடந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த பானை இருந்ததுக்கு செவிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பானை ஓடுகள் இங்கே பாருங்கள், செங்கக்கல் கைஸ். ஆக்சுவலாக அப்போ அந்த அம்மா சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது தெரியுதா? இவ்வளோ பெரிய பானை ஓடுகள் ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப பழைய காலத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். உண்மையிலே பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல். அண்ட் என்ன ஏது அப்படின்றது ரியல் ஸ்டோரி இன்னும் நிறையா வரல, நிறையா வரும். இந்த வீடியோவை இந்த ஸ்பாட்டுக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி கிடைக்கும். இப்போ நான் முடிஞ்சோடனே அந்த சிவன் கோயிலுக்கு சின்னதாக ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து மேபி நான் தான் சொல்கிறேன், மேபி இங்கேருந்து வந்திருக்கலாம். அதுவும் மண்ணுக்குள்ளே பதிந்து தான் இருக்குது. போகிற வழியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வெளியே தான் இருக்காங்க. குட்டிகால் மண்டபமா? இப்போ இந்த இது வந்து என்ன, சாமி வந்து தங்கிட்டு போவோம், சாமி தங்கிட்டு போகிறது இது. அந்த வயக்காட்டில் வந்து ஒரு சிலை இருந்ததுல, அங்கே ஒரு முருகன் சிலையா அம்மன் சிலையா இருந்ததுல, அது இங்கே தான் வச்சுட்டு போயிருப்பாங்களா அதெல்லாம்? இந்த முன்னாடி ஒரு வயக்காடு இல்லை, மயக்கா வயல்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம், அந்த இடத்துல போய் பார்த்தேன். அங்கே ஒரு முருகன் சிலை மாதிரி இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயில் இருந்தால் தான் இருக்கும். இது எந்த காலத்தில் கட்டப்பட்டது? பல வருஷம் ஆச்சு. அந்த காலத்தில் இருந்துருக்கும். சரிங்க, அதை போய் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதை பஞ்சு பண்ணி போடுறேங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் வந்து எப்படி அந்த இடத்துல எப்படி வந்து அந்த சிலை வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஷாக்கிங்காக இருக்குல்ல, எனக்கே செம பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. மேலே வந்து ஒரு கோயிலாம் வந்து பயங்கர தூணோடு இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இது என்னமோ இதுவாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்க, பலிபீடம்லாம் கீழே ஃபுல்லாகவே உடஞ்சி போய் கிடக்கு. கோயிலுக்குள்ளவே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் இன்றைக்கி இது இருக்கிற நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இது அட்லீஸ்ட் ஒரு சுத்தம் பண்ணி வச்சு ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பாருங்களேன், ஃபுல்லாக கோயிலோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கிடக்குது. இந்த சைடில் ஃபுல்லாகவே இந்த கீழே கிடக்குது. போலன்னு பார்த்தா வேறு வேலை இருந்துச்சு. ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிடுச்சுங்க. அது எல்லாமே இந்த பாருங்க, பலிபீடம் ஃபுல்லாகவே இடிஞ்சு போய் கிடக்குது. பூதலூருக்குள்ளே நம்மளால் அந்த வயக்காட்டில் மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. அதில் இப்போ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சி கீழே ரொம்ப வேஸ்ட்டாக போய் கிடக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய இடத்துல நம்மளால் போய் பார்க்க முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் நம்ம அந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட்.